like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel ku sandha marakama channel subscribe panni vechukonga. Ipo enna vandu pathina just ஒரு casual vlog. So நான் மட்டும் சோலோவா தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம கூட யாருமே வர கிடையாது. போன எபிசோட் போட்டேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து நம்ம கூட யாரும் வரல. ஸோ நம்ம மட்டும்தான். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து என்ன போட்டிருப்போம்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ வண்டி இந்த எப்படி எதுக்காண்டி வாங்கினோம், எந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கினோம், வண்டியெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது வந்து அதுக்கடுத்து வந்து இந்த வண்டியில் வந்து நிறையா மாற்றியாச்சுங்க. இந்த விண்ட்ஷீல்டெலாம் மாற்றிருப்போம், இந்த விண்ட்ஷீல்டு போட்டிருப்போம். அதுக்கடுத்து இந்த சீட் கவர்லாம் போட்டிருப்போம். இந்த இங்கே கூட இந்த பார் ரெண்டு நிறையாவது மாற்றிருந்தேன். ஆனால் வண்டி வந்ததுலேருந்து இந்த வண்டியை தாங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. வந்ததுலேருந்து இதே வண்டியை தான். நம்ம ஆர்எஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டாச்சு. அதை வந்து எப்போயாச்சும் தான் எடுக்கிறேன். இந்த வண்டியை தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. உண்மை நான் கூட ஏதாச்சும் பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் நினச்சேன். பட்டு நான் வந்து எந்த பிரச்சனையுமே வரல. ஆயில் மாற்றியாச்சு, கூலண்ட் மாற்றியாச்சு. இன்னும் இந்த ஏர் ஃபில்டர், அப்புறம் இந்த ஷேக் லைட்டாக இந்த கோன் செட் ஷேக் இருக்குது. ஸோ அதை மட்டும் அது வந்து அந்தளவுக்கு ஷேக் இல்லை. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்ல, அப்போ மட்டும் லைட்டாக சவுண்டு வருது. சரிங்களா, மற்றபடி எல்லாமே ஓகே தான். எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸ்டிக்கரிங் ஒர்க் மட்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒயிட் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணணும்னா இன்னும் நம்பர் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இன்சூரன்ஸ் போட்டாச்சு. ஏன்னா வந்தோடனே எப்போயுமே இன்சூரன்ஸ் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறேன். எப்போயுமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இன்னும் பண்ணாமல் இருக்குது. அதையும் பண்ணணும். கொஞ்சம் ஃபைன் இருக்குது, அதெல்லாம் கழிச்சிட்டு தான் ஆர்டிஓ பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் அமௌண்ட் வரட்டும் அப்படின்றதுக்காக வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, வேறு எதுவும் இல்லை. இங்கேயும் ஆட்டோ இருக்கும் போலங்க. பியூர் வெஜ், எல்லாமே வெஜ்ஜு தான். ஸோ இது வந்து எந்த ரோடுன்னு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்குள்ளே இருப்போம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆரப்பாளையம் ரூட்டு, ஆரப்பாளையம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு ரூட்டை வந்து தாண்டி போவோம். இப்போ வந்து எந்த ரூட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாமலை. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக போன வீடியோவோட சொன்னேன். ஸோ நம்ம வந்து நாமலைக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ நாமலைன்றப்போ வந்து அப்படி இங்கிட்டு வந்து அப்படியே ஊடியில் கட்டாகி அப்படியே லெஃப்ட்டில் இது வந்து வாடிப்பட்டி ரோடு, அந்த கன்னியாகுமரி டு பெங்களூர் கனெக்ட் பண்ணோம்ல அந்த ரோடு இது. அந்த ரோட்டில் ஒரு சின்ன விளாக். உண்மையிலே இந்த விளாக் வந்து தரமாக இருக்குங்க. இதில் ஸ்பீடு செக் பண்ணலாம் சூப்பராக. இதில் டாப் ஸ்பீடு செக் பண்ணி பார்ப்போம் அன்றைக்கி. அதுக்காண்டி தான் இப்போ வந்தது ஒரு டாப் ஸ்பீடு. அப்படியே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டு. சரி, ஃபஸ்ட் கியர்லேருந்து ஆரம்பிப்போம். வண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். வண்டி ஆஃப் பண்ணதுலேருந்து ஆரம்பிப்போம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, இன்ஜின் ஆன். அதுவும் டப்புன்னு ஒரே இடத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. அந்த லேகெல்லாம் இல்லவே இல்லை. ஃபஸ்ட் கியர், ஃபஸ்ட் கியரில் டாப் ஸ்பீட் செக் பண்ணல. 43, 65 செகண்ட் கியரில். சிக்ஸ்த்து கியருங்க. எவ்வளோ போகுதுன்னு பார்த்துருவோம். லேக் ஆகுது. 116 வரையும் போயிடுச்சு. இதில் செக் பண்ண முடியாது அவ்வளோ இருக்கே. தள்ளி போய் தான் செக் பண்ண முடியும். இதில் செக் பண்ண முடியாது அவ்வளோ. இதில் வெறும் வண்டியாக நிறையா வந்துக்கிட்டே இருக்குங்க. சல்லுன்னு செக் பண்ணிடலாம்.
ஆனால் 116 அன்னைக்கு நாங்கள் சென்னையில் வேலூர்லேருந்து வரும்போது 122 வரையும் போச்சு. இப்போ தனியாக இருக்கும்போது செக் பண்ணுறது தான் ரியல் ஸ்பீட் டெஸ்ட்டு. ஆனால் ஆள் வெயிட் உட்காந்தோம்னா அந்தளவுக்கு இழுக்கிறது கஷ்டப்படுதுங்க. அது அப்படியே துண்டாகவே தெரியும். அது இப்போ இந்த ஹைவேல ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போலங்க. ஓகே, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கனக்குள்ளே எங்கள் ஸ்பீடு அங்கிட்டு போய் செக் பண்ணலாம். ஏன்னா இங்கனக்குள்ளே செக் பண்ண முடியல. ஏன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏரியா பக்கம்லாம் இங்கிட்டு இப்போ தாங்க இங்கிட்டிருந்து வர்றேன். வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி, பட் விளாக் எடுத்ததில்லை இந்த லைனில். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறோம். இதுதான் ஃபோட்டோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல இந்த லைன் ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்காங்க போல. இங்கே பாருங்கள், ஒரு டீ கடை. வாவ், சரியான ஸ்பாட்டு. என்ன செய்வேன், ஸோ அப்படியே அங்கிட்டிருந்து வந்துட்டு அப்படியே இதில் இந்த ரவுண்டை ஒரு சுற்றிட்டு அப்படியே போவேன். இப்போ என்னடானா அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சார் இந்த இடம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிக்குது இப்போ. டாமினார்லாம் பிடிக்கவே முடியாதுங்க. இந்த வண்டியை வச்சு வாய்ப்பு கம்மி தான் டாமினார் பிடிக்கிறதுலாம். ஸ்பீடை செக் பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேதே. ஹண்ட்ரட் ஆவரேஜாக கரெக்டாக போகுதுங்க. அதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்கு. கருமிச்சு அவுட்டரை தாண்டினப்போ இதுக்கெல்லாம் ரோடு சின்ன ரோடாக என்னால் போக முடியல அந்த அளவுக்கு ஸ்பீடாக. அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு பார்த்தா அதே என்னடானா அப்படி இருக்குது. டாமினோ A1 பியர்டா TN64 A1 பிராண்ட். சார் ஹேண்ட் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், மறந்தே போச்சு. சார் ட்ரிப்பாக இருந்திருக்குங்களா. போகுது. அதுக்கு மேலே போக்கணும். இதில் ஒரு வாட்டி ஒரு ரைடு விட்டு பார்ப்போம். திரும்ப போகிறான்டா. இதில் செக் பண்ணி பார்ப்போங்க. 127 8 வரையும் போச்சு. வண்டிகள்லாம் போய்க்கிறட்டும்.
இன்னும் வந்து ஆனால் கிராஜுவலாக ஏறுதுங்க. ஸ்பீடு பண்ணாமல் அப்படியே குறைக்காமல் போனோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது, இல்லாட்டி அப்படியே குறைஞ்சிருது. 125 அப்படியே நின்றுச்சு ஒரு இடத்துல, நின்று அப்புறம் தான் ஏறிச்சு. அப்புறம் தான் 127 என்னமோ போச்சு, போய் கரெக்டாக. வண்டி நிறைய வருது. 128ங்க இப்போ நான் செக் பண்ண வரையும் 128 போகுது. அதுக்கு மீறினா வந்து அங்கே போயிட்டே இருக்க வேண்டியதான். காலையில் வெள்ளனா விடிய காலையில் இருந்தால் எந்திரிச்சு செக் பண்ண வச்சுக்கோங்களேன், சூப்பராக செக் பண்ணலாம். வண்டியே வராது, இந்த வண்டி வராது, அழகாக செக் பண்ணலாம். தம்மு கம்மியாக தாங்க இருக்குது, அதை பிடிச்சி ஏற மாட்டேங்குது, சர்ன்னு ஏற மாட்டேங்குது. ஆர்எஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க 130 அசால்ட் அடிக்கும். ஆர்எஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஏறுது. சொல்லுங்க 150cc, நீ 2015 மாடலு, நீ ஏதாச்சும் இன்ஜின் இன்னொரு வாட்டி பிஸ்டனை மாற்றி அப்புறம் ஓட்டினா 125ங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த வண்டிக்கு அவ்வளோதான். இங்கே R15S போகுது பார்த்தீங்களா, 125 போகுது டாப் ஸ்பீடு, அவ்வளோதான். ஆனால் இதில் 148 42 அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், சரிங்களா. ஆனால் வந்து சாலிட், ஆனால் வைப்ரேஷன் இல்லைங்க. நான் செக் பண்ண வரையும் நம்ம ஆர்எஸ் இருந்து வச்சுக்கோ விருன்னு அதிரும். அதே மாதிரி இக்னிஷன் லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகும். இதில் வந்து அப்படி ஆகலை. 125 லாக் ஆகி அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருந்துச்சு. இன்னும் கூட போகும், பட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறதுனால போக முடியல. இந்த வின் பிளாஸ்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா தான் போச்சு. கரெக்டான ரோடு இது. ஒரு வாட்டி இதில் இருந்து தான் ஃபோட்டோ எடுத்தேன். எஸ், வந்தோங்க. வந்தோம் எனக்குள்ள ஒரு நம்ம அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி சினிமாட்டிக் ஷாட்லாம் எடுத்துகிட்டு இதுக்கான, ஏன்னா இதை வச்சு ஒரு ரீல்ஸ் கூட போடல. அதான் வந்து அது அந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு ரீல்ஸில் போடுறதுக்காக எடுத்தேன். கொஞ்சம் சூப்பர் ஸ்பாட் தெரியுது பார்த்தீங்களா. அது நீங்கள் அப்படி இந்த இடத்துல வந்து எடுத்து கொடுத்தாச்சு. நீங்கள் அப்படியே வந்து, ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் நம்மளுக்கு ஒரு நாள் தான் டைம், சாட்டர்டே சண்டே. அந்த ஒரு நாளில் நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்க, அப்படியே கிளம்பலாங்க. அப்படியே வந்து எடுத்துகிட்டு அடுத்து என்ன ஸ்பாட்டுக்கு போகலான்னு பார்ப்போம். ஏதாச்சும் கேஷுவல் விலாக் தான், டெய்லி வாரம் கேஷுவல் விலாக். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி ஒரு ட்ரிப்பு போகலாமான்னு பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா போகிறது வாய்ப்பு இருக்குது. அது இருந்துச்சுன்னா நான் ஸ்டோரி போடுறேன், அது நீங்கள் பார்த்து போயிட்டு ஓகேவா. ஓகே வாங்க, அப்படி நான் ரைடை கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகேங்க. சரி, நான் சொன்ன மாதிரி அங்கக்குள்ளே வந்து விலாக் எடுத்தோம். விலாக் எடுத்து முடிச்சாச்சு. அப்படியே வந்து ஃபேக்ட்ரி மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஜோதி ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடா. ஓகேங்க, வந்ததுக்கு ஏதோ ஒரு 4-5 வீடியோ எடுத்திருக்கோம் சோலோவாக வந்து. இங்கிட்டலாம் சூப்பராக இருக்கு பாருங்க, இங்கிட்டலாம் சரியான நிழல். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் விலாக் எடுக்காது. இந்த இடமும் நல்ல இடம் தான், இந்த இடமும் நல்ல இடம். அப்புறம் அதுக்குள்ள ஆடி ஷோரூம் இருக்கும்ல, அந்த இடம் சூப்பர் இடம். அந்த இடமுமே பக்காவாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். இன்னும் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் நிறையா இருக்குங்க. ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, அப்புறம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, அது பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆக்ரோ பைக்கெலாம் தூக்கி மாட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி சும்மா வேறு லெவல் தான். பார்த்துக்கோங்க, ஆக்ரோ பைக்கு தான் இன்னும் மாட்டாமல் வச்சுருக்கேன் நான். நம்ம பழைய ஆக்ரோ பைக்கு வீட்டில் தான் இருக்குது. தூக்கி மாட்டணும்னு நினச்சா தூக்கி மாட்டிடுவேன். சும்மா சால்புன்னு எடுத்து ஓட்டிக்கிட்டு சும்மா தாறு மாறு தக்காளி சோறுன்ட்டு நல்லா ஓட்டிட்டு
அப்புறம் கூட இன்ஜின் வேலை வரும். எப்படி இன்ஜின் வேலை வரும், வராமலாம் இருக்காது. இப்படியே திருப்பிடுவோமா விட்டு நீ ஹைவேல போ. இது இந்த இடமா இருக்குது. நமக்காகவே செஞ்சு வச்ச இடங்களாக்கா இருக்குது. இந்தங்கிட்ட வந்துட்டு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்குல்ல, டேரெக்டாக ஹைவேல ஏறிக்கலாம். இந்த கண்ணாடி இல்லாதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ கண்ணாடி அந்த ஒரு கண்ணாடி இருக்குது. ஒரு இதுலேயே வந்து ஒரு பையன் வச்சுருந்தாப்புல, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பையன், என்ன நீங்கள் கொடுங்களேன் நான் வாங்கி. அப்போ அந்த இதே கண்ணாடி இருக்கும்ல, இந்த வண்டிக்கோட வர்றது ஒரிஜினல் கண்ணாடி, அதையே ஒன்று வச்சுருந்தார் அவர். முதல் R15 வெர்ஷன் 2 வச்சுருப்பார் போல். அந்த கண்ணாடியில் 450 ரூபாய் எவ்வளோ சொன்னாங்க வெளியே, புதுசு. அதான் நான் கூட தரேனே மாட்டிக்கிங்கன்னாரு. அது என்ன நம்ம போய் வாங்க முடியாமல் இருக்குது. வாங்கினோம்னா நான் நினச்சேன் பேசாமல் வந்து கொஞ்சம் நல்லா டிசைனான கண்ணாடியாக வாங்கி போட்டுருவோம் அப்படின்றதுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியை இல்லாட்டி வாங்கிடுவேன். கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கி போகணுன்றதுக்காக அப்படியே இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கேன். இல்லாட்டி எப்போயும் வாங்கி போட்டிருந்துருக்கலாம். சரி ஓகேங்க. வேறு எதுவும் இல்லை. இதாக இருக்குல்ல பார்த்திங்களா, சொன்னேன் பார்த்திங்களா, ஆடி ஷோரூம். இப்போதைக்கு நம்ம நினச்ச அளவுக்கு எடுத்தாச்சு. வேறு எப்பயுமே ஓரமாக நின்று தான் இது பண்ணணும். ஆடி ஷோரூம், ஆடி இந்த இடத்துல ஓகே போதும். இந்த இடத்துல வேணாம், அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இனி நம்ம இன்னொரு நாளைக்கு வருவோம். அந்த பசங்க நம்ம நின்றுட்டு இருந்துங்க ஊர் வந்தாங்க. ஸோ நம்ம நிற்கிறத பார்த்துட்டு அப்படிங்கிட்டு விட்டாங்க. அதனால் இப்போ வந்து அவங்க நினச்சி இங்கே தான் வந்திருப்பாங்கன்ட்டு அங்கேயே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம RS-எல்லாம் எனக்குள்ள நிறைய வாட்டி கொண்டு வந்து எடுத்தாச்சு. இப்போ தாங்க ரீல்ஸ்லாம் அந்தளவுக்கு போடுறதில்ல. முதல்லாம் தினமும் ஒரு இதை எடிட் பண்ணி போட்டுருவேன். நம்மளுக்கு வர இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமி பழைய மாதிரி அந்த வைப்பே வரமாட்டுது எனக்கு. என்னடா அதுன்ற மாதிரி நல்லா தூங்கணும்னு தான் தோணுது. லீவு கிடைச்சாலே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், எங்கேயும் போவோம், தூங்கணுன்ற தோணும். அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்கும் ஏஜ் ஆகிக்கிட்டுன்னு தோணுது. உண்மைதான், ஏஜ் தான் ஆகுது. அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில காரணங்கள்னால இன்ட்ரெஸ்டே வரமாட்டுதுங்க. போடா அப்படின்ற மாதிரி, என்னத்தான் வீடியோ போட்டுக்கிட்டு, என்னத்தான் எடிட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. இந்த வீடெல்லாம் அங்கே எதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு கேஸாக இருந்திருக்கும். பாவம் கட்டும்போது கூட விட்டுருப்பாங்க. நல்லா கட்டி முடிச்சதுக்கப்புறம் பஞ்சாயத்தாக இருந்திருக்கும். அப்படியே கேஸ் போட்டிருப்பாங்க, அப்படியே நின்றுருக்கும். அப்படியே வேஸ்ட்டாக அப்படியே நிற்கிது பாவம். மறந்த வாக்கில் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடக்கூடாது. இந்த ரோட்டில் பழைய நினப்பில் இது நம்ம வந்து இந்த ரூட் எடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து நீ தான் வந்து முதல்ல இந்த ரூட்டில் போவேன். எனக்கு இப்போ கூட என்ன கொஞ்சம் யோசிக்கலாட்டி அதில் போயிருந்துருப்பேன். அதில் வேறு டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு. வெயில் எப்படி அடிக்குது பாருங்க. வா, மாலை வெயில். இப்போ டயர் ஸ்மெல்லு வருதுங்க. நியூ நாமக்கல் லாரி சர்வீஸ். நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கரிங் மட்டும் நல்லா பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டியும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இனிமேல் நம்ம வெர்ஷன் 2 TN23 CA 8324 சரிங்களா. இந்த 8324 தானே, நான் எனக்கே மறந்து போச்சு. இருங்க ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபைவ் 8524 TN23 CA 8524 சரிங்களா. ரைட்டு 8324ன்ட்டேன். ஸோ Yamaha R15 வெர்ஷன் 2 ப்ளூவு
சேம் அதே மாதிரியே நம்ம ஆர்எஸ் எப்படி இருக்குது அதே மாதிரியே இந்த வண்டியை நம்ம வந்து டிட்டோ ட்வின் மாதிரி இது பண்ண போகிறோம். இது R15 அதுவும் ப்ளூ கலரு, நம்ம ப்ளூ ஏஞ்சலும் ப்ளூ கலரு, இதுவும் ப்ளூ கலரு, அதே சேம் ஒயிட்டில் தான் அதையும் பண்ணியிருப்பேன். இதையும் அதே ஒயிட்டில் தான் பண்ண போகிறேன். டிட்டோ மாதிரி இந்த சீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இறங்கி காட்டுறேன், பார்த்துருப்பீங்க வீடியோலேயும் ஏதாச்சும் அந்த இதுலேயும் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். சீட்டும் அதே மாதிரி தான் ப்ளூ அண்ட் ஒயிட்டு தான் போட்டிருக்கேன். இதில் என்ன ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா பிரம்போ பிரேக் போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிரம்போ வந்து இந்த வண்டி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, லுக்குக்காண்டி அந்த வண்டியை மாடிஃபிகேஷன் பண்ணுறது தானே எடுத்தது. ஆக்ரோபாவிக்கெலாம் தூக்கி மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கொய்யால் நாமளையில் இந்த வண்டி ஒரு பேர் போயிருங்க. இந்த வண்டினா நம்ம வண்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன நேம் மாற்றுறதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். நேம் மாற்றிட்டு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நேம் மாற்றிட்டோம்னா வண்டி வந்து நம்ம பேரில் மாறிடும். நம்ம அட்வொகேட்டு அப்படின்றப்போ வந்து நம்மளை எதுவும் டச் பண்ண மாட்டாங்க யாரும். நேம் மாற்றிட்டு அதுக்கடுத்து பிரம்போ ஆக்ரோபோவிக்கு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி கொய்யால் இந்த வண்டியை பார்த்தாலே நம்ம வண்டி தான்ன்றது தெரியணும் யாருக்காக இருந்தாலும். அப்படி ஏன்னா நம்ம ஆர்எஸ்ஸை எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவேன். 2-3 டைம் நிறைய வாட்டி அது வந்து நம்மளை அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கு. அது மாதிரி இந்த வெர்ஷன் 2வையும் மாற்றி நம்ம வண்டி தான் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ண வைக்கணும். கூடிய சீக்கிரத்தில் அதையும் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம அது ஒரு சின்ன ஆசை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் போகணுன்னா நம்மளை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்மளை வந்து எல்லா பதுக்குமே தே ஷுட் ஐடென்டிஃபை அஸ் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு சின்ன மைண்ட் செட்டு. அதனால் வந்து ஏன்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும், எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும், எல்லாருக்குமே எல்லா ஊர்லேயும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது வேறு விஷயம். அதில் எல்லா சைடும் நம்மளுக்கு ஆள் இருக்காங்க. அஸ் ஒரு அட்வொகேட்டாக நம்மளுக்கு எல்லா பக்கமும் தெரிஞ்ச ஆள்லாம் இருக்காங்க. பொலிட்டிக்கலு அந்த மாதிரி. பொலிட்டிக்கல்னால் நான் வந்து இன்ன வரையும் நான் வந்து அதெல்லாம் ரிவீல் பண்ணல. இனிமேல் ஃபர்தராக வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து அந்த பொலிட்டிக்கல் அதெல்லாம் ரிவீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து அட்வொகேட்டாக வந்து நம்ம எல்லா லைன்லேயும் இருக்கணும். அப்படின்றப்ப வந்து அந்த பொலிட்டிக்கலை வந்து ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதுதான் அப்படின்றப்ப வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் வந்து எந்த லைன்றதுவே நான் இன்ன வரையும் வந்து டிசைட் பண்ணி வச்சதுக்கப்புறமும் நான் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரிங்களா? ஆனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே ரிவீல் ஆகும். அப்படின்றப்போ வந்து நம்ம அந்த பைக்கர்ஸ் ரிலேட்டடாக எல்லா கனெக்டிவிட்டியும் நம்ம இருக்கணும். என்னப்பா நம்மளோட ஒரு இப்போலாம் வந்து அந்தளவுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ரைடுலாம் போகிற மாதிரிலாம் எல்லாமே குறைச்சிட்டாங்க. நாட்கள் வளர அப்படியே எல்லாமே குறைஞ்சிருச்சு. பைக் ரைடிங் ஃபுல்லாமே யாராச்சும் ஒரு ஆள் தான் இப்போ கேஷுவலாக போடுறாங்க, அவ்வளோதான். ஈவன் நம்ம பார்த்தி ப்ரோவே ரீசெண்டாக ஏதோ ஒரு போட்டுட்டு இருந்தார். அவர் இப்போ போட்டாரான்னு தெரில. ஒரு 2 வீடியோ பார்த்தேன், எங்கேயோ போகிறோன்னு சொல்லி போயிட்டு இருந்தார். அவர் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டுக்கிருந்தார். அது மாதிரி இந்த வெர்ஷன் 1ங்க. அது மாதிரி தான் இப்போ நம்மளும் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோவை. மாதிரிலாம் வந்து எங்கேயும் முதலாம் வாரம் ரைடு போவோம். இப்போலாம் இங்கே போகிறதே கிடையாது. அதனால் இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அநேகமாக இந்த R15 நம்ம பைக்கில் இந்த வண்டியில் நம்ம ஆர்எஸ் வீட்டில் தான் இருக்கோம். இங்கே எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். தனுஷ்குடி போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். சரிங்களா? பிளான் இருந்துச்சுன்னா எப்படியும் நான் வந்து இதில் சொல்லிடுவேன், நம்ம இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டுருவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க. ஓகேவா? ஓகேங்க. எப்படியும் நம்ம கூட யாராச்சும் ஒரு பையன் வருவாங்க. யாராவது நீங்களாக கூட இருக்கலாம். யாராச்சும் வர்றதா இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். சரிங்களா? ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தாங்க வருவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் கூட வருவாங்க. ஏன்னா நம்ம போகிறோம்னு சொல்லிட்டாலே அத்தனை பேரும் பசங்க நான் வரேன்னு சொல்லி கும்பலாக கும்பிச்சிருவாங்களா. சரி வாடான்னு சொல்லி என்ன. ஆனால் மேக்ஸிமம் வந்து என் கூட வர்ற பசங்க யாருமே வந்து மேக்ஸிமம் எல்லாமே இந்த காசு இல்லை அதெல்லாம் வந்து நான் பாதரே பண்ண மாட்டேன். நீ என் கூட மட்டும் வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நானே எல்லாமே செலவு. அது எனக்குள்ள ஒரு நேச்சரு. யாருமே வந்து என் கூட வர்ற பசங்களாம் நான் நல்லா பார்த்துக்குவேன். சரிங்களா? அது என் கூட பலருங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரைடை பொறுத்தளவுக்கு, பைக் ரைடை பொறுத்தளவுக்கு என் கூட யார் வந்தாலும் சரி, அவங்கள செலவழிக்க விட்டு இந்த பெட்ரோல் காசு இது அதெல்லாம் வந்து இன்ன வரையும் நான் பண்ணது கிடையாது. அந்த இனிமேலும் பண்ண போகிறதும் கிடையாது. அடுத்த மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து அப்படி செலவழிக்கலாம் விட மாட்டேன். நானே எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் மேக்ஸிமம். அதனாலே வந்து என் கூட ஆள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்டு போயிடுவேன். இது எப்பயுமே நான் பண்ணுறது தான். அதனால் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க தான் வருவாங்க. அதையும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். சரிங்களா? வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லைங்க. இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேங்க. அதில் சவுண்டு குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. காற்றடிச்சு
காற்று வந்து மைக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிக்குச்சா, அந்த காற்று அடித்த மணிக்கு அது இதுன்னு ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அதில் அந்த வீடியோ போட்டேன்னா நானே தெரில, போட்டிருந்தா அதையும் கூட பாருங்கள். அப்படி இல்லாட்டி அந்த வீடியோ போடலாட்டி இந்த வண்டி எப்படி வாங்கணும் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு 10 years R15 அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த வீடியோ இல்லாட்டி சொல்கிறேன், ஓகேவா? சரிங்க, வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி யாராச்சும் பசங்க கூட வந்துருந்தாங்கன்னா நல்லா ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கலாம் பைக்கோடு சேர்த்து. இன்னியும் இன்றைக்கி நான் தான் வந்து பைக்கவே வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோ எடுக்கும்போது. இந்த வீடியோ எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கே பெரிய கடுப்பாக இருக்குங்க இப்போலாம். ஏன்னா முதலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக எடிட் பண்ணுவேன். இப்போலாம் எடிட் பண்ணுறது ஏன்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வீடியோலாம் நிறையா இருக்குமா, அதை கட் பண்ணி ரீல்ஸாக போட்டுக்கிட்டே இருப்பேன். அதே நிறையா பேர் பார்த்துக்கிட்டு சூப்பர் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போலாம் அது கூட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. அப்போ தான் நினச்சேன் நான், நம்மளுக்கும் ஏஜ் ஆகிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு. ஏஜ் ஆக 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 எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு பிடிச்சது கூட நம்மளுக்கு வந்து நான் அது இருக்கட்டும் போ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போவோமா இல்லை வந்து கட்டாயிருக்கும். சரி, ஓகே, உள்ளே போ. இங்கே கார் கம்பெனி தான், அக்ரோ ஃபார்ம்ஸ் வேளாண் விற்பனை மையம். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடங்க. இந்த இடம் ஒரு வாட்டி ஒரு பஸ் இந்த இடத்துல தான் கவுந்துச்சு. அதுலேருந்து தான் அந்த ஃபீடிங்கை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, போப்பா அச்சம்பத்து. ஸோ யாராவது இங்கே நாமலையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து, என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. கூகுளில் போய் டைப் படித்தாலே வந்துடும். மேக் தினேஷன் போட்டாலே வந்துடும். அதில் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துடும். அதனால் வந்து என்னையை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து நம்ம அங்கே லோக்கலில் யாரும் நாமலையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேக் தினேஷன் போட்டு இன்ஸ்டாகிராமில் இது பண்ணிக்கோங்க, நான் வந்துடுவேன். நம்ம எப்போனாலும் மீட் பண்ணலாம், ஓகேவா? சரி, ஓகேங்க. ஆர்எஸ் சார் ரீசெண்டாக வந்து ஆர்எஸ் வந்துருக்குல்ல சார், சொல்லணும்னே நினச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் வந்து வந்துருக்கலாங்க. எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் வச்சு இந்த பின்னாடி அந்த டெய்லை ஃபுல்லாக, அந்த டெய்லை என்னன்னா டெய்ல் மாற்றுறது கூட ஓகே தான், அந்தளவுக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பெருசாக வி ஷேப்பில் இருக்குமா, டைமண்ட் கட்டில் இதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க, சைடு ஃபிட்டிங் மாதிரி போட்டு நல்லா தான் இருந்துச்சு. என்னென்னா ஃப்ரண்ட்டில் இந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அது அப்சைட் டவுன் ஃபோர்க்கு அந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த வண்டியை. 2.5 லட்ச ரூபான்றப்போ வந்து அந்த வண்டி வந்து எவ்வளோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்துருக்கலாம். சரி, ஓகேங்க. இப்போதைக்கு வீட்டுக்கு போகிறது தான் ஃபைனல் டச்சா. இங்கே மலை கோயில், கருப்பு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே இன்றைக்கி சண்டே வேறையா, நிறையா பேர் வந்துருப்பாங்க அங்கே. அந்த கருப்பு கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், இங்கே இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு சரியான ஒரு ஸ்பாட்டு. இங்கே முக்கியமாக நம்ம பக்கத்தில் எஸ்விஎன் காலேஜ் வர இருக்கா, பசங்க பூரா அப்படியே பேராக வந்து உட்காந்துருவாங்க அங்கே. இந்த மாதிரி கட் அவுட்லாம் என்றைக்கு நம்மளுக்கு வைக்க போகிறாங்களோ. பசங்க போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த படத்தில் என்ன ஓடுதுன்னு தெரியலையே. சரி, எனக்குள்ள ஒரு காசி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பழைய தேட்டர் எனக்கா இருக்குது, பழைய தேட்டரு தான். ரீசெண்டாக வந்து இந்த படம் வேறு பார்த்தேங்க. அது இது ட்ராகன் கொய்யால செம்மையாக இருந்துச்சு படம். உண்மையிலே ஒர்த்தாக இருந்துச்சுங்க. நல்லா யோசிச்சு
நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களும் இன்னும் படம் போய் பார்க்காட்டி போய் பாருங்கள். நேரம் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ வரும்போதெல்லாம் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுங்க. பிரதீப் ரங்கநாதன் ஹவ் நெயில்டு தி கேரக்டர். எவ்ரி ஒன் ஹஸ் டன். சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் அந்தந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கொடுத்து ரொம்பவும் எக்ஸாஜரேட் பண்ணாமல், ரொம்பவும் டம்மியாக இது பண்ணாமல், கரெக்டாக அளவாக இது இருந்தால் ரைட்டு, ஓகே, உங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்றத கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி கரெக்டாக படத்தை எடுத்து சூப்பராக அவுட்புட் கொடுத்துட்டாங்க. ஓகே, வேறு என்னங்க இதில்? வேறு அவ்வளோதாங்க இந்த விலாகில். இனி இந்த கோயில் வரையும் போவோம். போயிட்டு அப்படியே இந்த விலாகை முடிச்சுக்கிட்டு போயிருந்தேன். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும், இங்கேருந்து இப்படி இந்த சைடு இருந்து அங்கிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த ஏரியா பக்கம் போகலாம். இதில் ஒரு லைன் இருக்குங்க. இதில் என்னென்னா, உள்ளே வந்து இங்கே ஒரு இருங்களேன், போய் காட்டுறேன் பாருங்களேன். இதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு சொல்லி ஒரு இடம், சூப்பர் இடம் இருக்குது. காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ரீசெண்டாக தான் அந்த இடத்தெல்லாம் வந்து அங்கங்கே பார்த்து வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன், அவனை கூப்பிட்டு போடான்னா அங்கே கூப்பிட்டு போக மாட்டேன்ட்டான். ஸோ இது எந்த லைன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் லோக்கலில் இருக்கவங்களுக்கு. ஸோ வடிவேல் கரை ரூட்டு தான் அது. கரெக்டாக மேலே ஹைவே, அப்படியே கீழே வடிவேல் கரை. இந்த இதுதான் நினைக்கிறேன். எஸ், இதுதான் இந்த ரோடு தான். ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு தரமான இடம். அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. இப்போ நெல் எடுத்தனால எங்களுக்குள்ள நிறையா பேர் இது பண்ணியிருப்பாங்க போல். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? டேர்ஃப்லாம் இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக நல்லா இருக்குல்ல? இந்த இடம்லாம் சூப்பர் இடங்க. இது நல்லா இருந்துச்சு. இந்த நெல் எடுத்தனால பூராத்தி இதில் போட்டு வச்சுட்டாங்க. பட் சூப்பராக இருந்துருக்கும் இந்த இடம். தரமான இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. அன்னைக்கு ரோடு வந்து அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சு. அங்கே மேலே வந்து ஹைவேலேருந்து பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இங்கே கொஞ்சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா நடக்கும் போல் இந்த இடம். அதனாலே அவன் எங்கே கூப்பிட்டு வர மாட்டேன்ட்டான். இந்த ஓரமாக வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு ஓடை போகும், அதுவும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ஆற்றுங்க. ஆற்றுன்ற மாதிரி ஒரு கம்மா, அந்த கொடி வந்து அப்படி சூழ்ந்து அப்படி நிற்கிது. இங்கே பாருங்க, உள்ளேருந்து பைப்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. தான் ஆற்று, ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்குது. அங்கிட்டிருந்து தண்ணி போகுது பார்த்தீங்களா? சூப்பர் இடம் அது. இங்கேருந்து எல்லாமே பக்கம். இங்கேருந்து ஏர்போர்ட் பக்கம், திருப்பரங்குன்றம் பக்கம் ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு லெஃப்ட்டு தான். எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். அங்கே டேர்ஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. நல்லா இருக்குது இந்த இடம் சூப்பராக. சரி, ஓகேங்க, அவ்வளோதான் இந்த விலாகில் இன்றைக்கி. அவ்வளோதான், போதும் சரிங்களா? இதவே கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே 10 நிமிஷம் வந்துடும். இதே போதும் சரிங்களா? ஸோ இந்த இடத்த காட்டுறதுக்காக எனக்குள்ளே வந்தேன் சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த விலாகு. ஸோ அன்டில் தென் இட் பாய் ஃப்ரம் தினேஷ். டாட்டா பாபாய், சி யூ. ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.